மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா, நேரமே இல்ல, சீக்கிரமா ஏதாவது ஒரு சைட் டிஷ் செய்யணுமா, டக்குன்னு ஒரு பாத்திரத்தை எடுங்க, அதுல ஒரு 6 தக்காளி எப்படி போடுங்க, 10 நிமிஷம் வேக வைங்க, அது தோல் வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. வாணலி வச்சிருக்கேன், அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். ஒரு குட்டி ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் கடுகு போட போறேன். அது கூடவே சீரகம், அது கூடவே உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு சிகப்பு மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போடுறேன். பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி போடுறேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷர்ல வச்சு ஸ்மாஷ் பண்ணியாச்சு. சப்போஸ் ஸ்மாஷர்ல ஸ்மாஷ் பண்ண முடியலன்னா மிக்சில ஒரு பல்ஸ் பட்டன் போட்டுட்டோம்னா சூப்பரா ஸ்மாஷ் ஆயிரும். இந்த தக்காளி நம்ம பண்ற நேரத்துல வந்து வெங்காயமும் சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப அதையும் இதுல போட்டுடலாம். இதுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டேஸ்டுக்காக நாட்டு சக்கரை போடுறேன். இது ஆப்ஷனல் தான், அவங்கவுங்க விருப்பம் இருந்தா போடலாம், இல்லாட்டா விட்டுறலாம். இது வந்து மார்னிங் ஹவர்ஸ்ல சீக்கிரமா நம்ம 2-3 வேலை பார்த்துட்டு இருக்கிறப்பவே இதையும் செஞ்சு முடிச்சிடலாம். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா சாப் பண்ண கொத்தமல்லியை போட்டுடுறேன். நம்மளோட தக்காளி சட்னி, இன்ஸ்டன்ட் தக்காளி சட்னி சூப்பரா அழகா ரெடி ஆயிருச்சுங்க. எல்லாரும் இதை வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எல்லாமே ஆப்ஷனல் தான், நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை ஆல்டர் பண்ணிக்கலாங்க. சூப்பரான சுவையான எக்ஸாக்டா 10 மினிட்ஸ்லயே ஆற ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். தேங்க்யூ.